வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் பாத் பிட்வீன் நோட் ஏ அண்டு நோட் ஹெச். ஸோ இதான் நோட் ஏ, இதான் நோட் ஹெச். ஸோ இந்த நோட் ஏலேருந்து இந்த நோட் ஹெச்சுக்குள்ளே ஷார்ட்டஸ்ட் பாத்தை கண்டுபிடிக்கணும். ஃபார் த ஃபாலோவிங் ஃபிகர் பை அப்ளைங் டிஜிக்ஸ்ட்ராஸ் அல்காரிதம். ஸோ இந்த அல்காரிதமை பயன்படுத்தி நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஸ்டெப்ஸ் ரொம்ப ஈஸி தான். ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன், கவனிங்க. இதில் மொத்தம் எத்தனை நோட்ஸ் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6. ஸோ 6 நோட்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்குமே டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் அதுக்கான வெயிட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, நோடு ஏல ஸ்டார்ட் பண்ணி நோடு ஹெச்சில் முடிக்கணும். அதாவது ஏலேருந்து ஹெச்சுக்குள்ளே ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து கண்டுபிடிக்கணும். அப்போது நம்ம ஏ நோடை தான் நம்ம என்ன எடுத்துக்கணும், சோர்ஸ் நோடாக எடுத்துக்கணும். அதான் ஸ்டெப் 1. ஸோ ஏ நோடு தான் நம்ம சோர்ஸ் நோடாக எடுத்துக்கணும். ஸ்டெப் 1, நோடு ஏ இஸ் இனிஷியலைஸ்டு ஆஸ் சோர்ஸ் நோடு. ஓகேங்களா? ஸோ ஏ நோடை இப்படி ரவுண்டு பண்ணிவிட்டு அந்த ஏவை தூக்கி வெளியில் போட்டு ஷேட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2, லிங்க் காஸ்ட் இஸ் கம்ப்யூட்டட் ஃபார் அட்ஜசன்ட் நோடு. அதாவது இப்போது ஏ நோடுக்கு நம்ம ஷேட் பண்ணியாச்சு. ஏனுடைய அட்ஜசன்ட்டு பார்க்கணும். அட்ஜசன்ட்னா பக்கத்து நோடு. ஸோ ஏக்கு பக்கத்தில் என்ன நோடு இருக்குது, பின்னு ஒரு நோடு இருக்குது, இங்கே டின்னு ஒரு நோடு இருக்குது. ஸோ ஏவை சுற்றி ரெண்டு அட்ஜசன்ட் நோடு தான் இருக்குது. சரி, ஏலேருந்து பிக்கு எவ்வளோ வெயிட்டு 2, ஏலேருந்து டிக்கு எவ்வளோ வெயிட்டு 1. ஸோ இது நம்ம இங்கே ப்ராக்கெட்டில் எழுதணும். ஸோ டிக்கு எப்படி எழுதலான்னா, இந்த டிக்கு எங்கேருந்து வருது, ஏலேருந்து வருது. ஸோ ஏ இங்கே ரைட் ஹேண்ட் சைடு எழுதணும், அதோடைய வெயிட்டு 1. ஸோ ஃபஸ்ட்டில் எழுதணும். நெக்ஸ்ட்டு இந்த பி எங்கிறது ஏலேருந்து வருது. ஸோ ஏ எழுதிட்டு ஸோ அதோட வெயிட் என்ன 2. ஸோ இந்த மாதிரி எழுதணும். அதாவது லிங்க் காஸ்ட் இஸ் கம்ப்யூட்டட் ஃபார் அட்ஜசன்ட் நோட். ஸோ இந்த ஏனுடைய பக்கத்து நோடுக்கு அந்த வேல்யூஸை எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப், இப்போது இதில் எது ஸ்மாலஸ்ட் பார்த்துன்னு பார்க்கணும். இப்போது ஏலேருந்து பிக்கு வேல்யூ 2, ஏலேருந்து டிக்கு வேல்யூ 1. ஸோ 1 சின்னதா 2 சின்னதா, 1 தான் சின்னது. அப்போ நம்ம இந்த ஏடி பார்த்து தான் சூஸ் பண்ணணும். ஸோ சின்ஸ் ஏடி இஸ் ஸ்மாலஸ்ட் பார்ட்ஸ், ஸோ நவ் டி இஸ் ஒர்க்கிங் நோட். இப்போது டி தான், இப்போ ஏடி தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ டியில் நம்ம ஷேட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ டிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போது இந்த டியில் தான் நம்ம ஷேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுதான் ஒர்க்கிங் நோடு. ஸ்டார்டிங்கில் இது ஒர்க்கிங் நோடாக இருந்தது, அதுக்கு அட்ஜசன்ட்டு பார்த்தோம். ஸோ இதில் ஸ்மாலஸ்ட் பார்த்து 1 தான். ஸோ அதனால் இப்போது டி. ஸோ டி தான் ஒர்க்கிங் பாத். இப்போ டிக்கு அட்ஜசன்ட் என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸ்டெப் 4, அட்ஜசன்ட் நோட்ஸ் டு டி. டிக்கு பக்கத்தில் யாராக இருக்கா, ரிவர்ஸில் பார்க்கக்கூடாது, ஏன்னா நம்ம ஏவை ஏற்கனவே மீட் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து சிக்கு போகுது, இக்கு போகுது. அப்போது ரெண்டு அட்ஜசன்ட் நோடு தான் இருக்குது, சிஇ. ஓகேங்களா? அப்போது சிக்கும் இக்கும் நம்ம வேல்யூஸ் எழுதணும். ஸோ சிக்கு என்ன வேல்யூ 3 வருது. ஸோ 3, இந்த சிக்கு எங்கேருந்து வருது, டிலேருந்து வருது. ஸோ 3, டி. நெக்ஸ்ட் இப்போ ஈக்கு பார்க்கணும். ஈக்கு எங்கேருந்து வருது, டியிலிருந்து வருது. ஸோ அதோட வேல்யூ என்னது 1. ஸோ 1, டி. ஸோ அடுத்த டயக்ராமில் நீங்கள் இந்த வேல்யூஸை எழுதணும். ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், வேல்யூஸ் எழுதுனதுக்கப்புறம் இது எது ஷார்ட்டஸ்ட்டுன்னு பார்க்கணும். எப்படி பார்ப்பீங்க, இதுவா இல்லை இதுவா, எது ஷார்ட்டஸ்ட் இதில்? ஸோ இங்கே 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போது ஷார்ட்டஸ்ட் இஸ் இ. நவ் இ இஸ் ஒர்க்கிங் அவுட். ஏன் ஷார்ட்டஸ்ட் இ இ இங்கே நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா இப்போது டியிலேருந்து சிக்கு பார்க்கும்போது வேல்யூ 3, வேல்யூ 3. டியிலேருந்து இக்கு வேல்யூ பார்க்கும்போது 1. ஸோ 3 பெருசா 1 பெருசா, 3 தான் பெருசா. அப்போ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த 1 ஸ்மாலஸ்ட்டு தான் சூஸ் பண்ணிக்கணும். அப்போது டிஇ. அப்போது இயை நம்ம ஷேட் பண்ணிக்கணும். இப்போ இதுதான் ஒர்க்கிங் நோடு. இப்போ இ தானே அது ஒர்க்கிங் நோடு. இப்போ ஈக்கு பக்கத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஈனுடைய அட்ஜசன்ட் நோடு. ஈக்கு அட்ஜசன்ட் நோடு இருக்கிறது இங்கே ஒன்று தான், ஹெச் தான். ஸோ அதை நம்ம ஹெச்சை போய் சேர்ந்தாச்சு. ஓகேங்களா? அப்போ ஹெச்சை ஷேட் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ எழுதிட்டா போதும். ஹெச் எங்கேருந்து வருது, ஈலேருந்து வருது. அதோடைய வேல்யூ என்னது, அதோட வேல்யூ 2. நான் இங்கே 1ன்னு எழுதியிருக்கேன்னா, ஸோ இந்த இடத்துல 2. ஸோ 2, இ. ஓகேங்களா? இப்போ பாருங்கள். ஸோ நம்மளுக்கு பாத் கிடச்சிச்சு, ஏ டி இ ஹெச். இதுதான் ஷார்ட்டஸ்ட்டு பாத். ஸோ ஷார்ட்டஸ்ட்டு பாத் இஸ்
shortest path is A, D, E, H. All the problem over. இப்போ screenshot time. First question. So step 1 நம்ம என்ன பண்ணணும்னா source node choose பண்ணணும் A. ஏக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, B இருக்குது, C இருக்குது. B சின்ன டிஸ்டன்ஸா, D சின்ன டிஸ்டன்ஸான்னு பார்க்கணும். ஸோ D தான் சின்ன டிஸ்டன்ஸு. ஸோ A, D சூஸ் பண்ணிக்கணும். இப்போ Dலேருந்து பக்கத்து நோடு என்ன இருக்குது பார்க்கணும். C இருக்குது, E இருக்குது. C சின்னதா, E சின்னதான்னு பார்க்கணும். E தான் சின்னது. ஸோ இப்போ DE. இப்போ Eயை சூஸ் பண்ணணும். Eலேருந்து Hக்கு Eலேருந்து பக்கத்து நோடு என்ன இருக்குன்னு பார்க்கணும். அட்ஜஸ்டன்ட் இருக்கிறது H தான். ஸோ நம்ம ஃபைனலாக H அடைஞ்சாச்சு. ஸோ ஷார்ட்டஸ்ட் பாத் ADEH. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.